கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிறிஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் செய்தி வேளையிலே தியானம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்நாள் செய்தி வேளையிலே ஜெபத்தை குறித்து நாம் அதிகமாக தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். பிரேயர், ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமானது மிக அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் அநேக வேளைகளிலே நமக்காகவே நாம் ஜெபம் செய்கிறோம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பதே இல்லை. நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், இதற்காகவே நாம் அதிகமாக நாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குற்றங்களை மறக்க வேண்டும். பிரியமானவர்களே, குற்றங்களை நாம் மனதிலே வைத்துக்கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய ஜெபத்தை தேவன் எப்படி கேட்பார்? ஆகையினாலே ஒரு நீதிமானாக நாம் இருப்போம் என்றால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய மனுஷியாக நாம் இருப்போம் என்றால், நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நமக்கே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் மற்றவருடைய தேவைகளை சந்திப்பது எப்படி? பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிறருடைய தேவைகளையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மேலான சத்தியத்தின் கீழாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார்கள். சமாரியனை பற்றிய உண்மையிலே நாம் என்ன பார்க்கிறோம்? குற்றுயிராக கிடந்த அந்த மனிதனுக்கு அவன் உதவி செய்தான். அவன் ஒரு நல்ல சமாரியனாக இருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் பிறருக்கானவைகளை நாம் நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அநேக தேவைகளே இந்த உலகம் இருக்கின்றது. தேவையுள்ளவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாடு, அவர்கள் பிரச்சனை, எனக்கே வம்பு என்று நாம் ஒதுங்கி போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மிடத்திலே அந்த தேவைகளை தேவன் அதிகமாக கொடுத்து வைத்திருக்கின்றார். நாம் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையாருக்கு எழுதும்போது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருடைய தேவைகளை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த தேவைகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கு உங்களுடைய சபை போதகருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? குடும்பமாக உங்களுடைய சபை போதகருக்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா? அவருக்கு சபையிலிருந்து சம்பளம் கொடுக்கின்றோம், நாங்கள் எதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒருவேளை சொல்லுகின்றீர்களா? எனக்கு அன்பானவர்களே,
ஒரு மேய்ப்பன் இருக்கும்போது அந்த மந்தை மிக சிறப்பான ஒரு மேய்ச்சலை கண்டடையும். மேய்ப்பனுடைய சுகம் பெற நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. மேய்ப்பர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கே பேதுருக்காக சபையார் மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரருக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாதிருங்கள். அவர் எனக்காக ஜெபம் செய்கிறார். நான் ஏதாவது ஒரு தேவை என்றால் போதகரிடத்திலே நான் கடந்து செல்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த போதகருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் கவனிக்கின்றோம், பேதுருக்காக சபையார் ஊக்கத்தோடே ஜெபம் செய்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்தார்கள். நீங்கள் ஒரு திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் சபை போதகருக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டியதே அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 22 முதல் 24 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே மாயவித்தைக்காரனாகிய சீமோனை குறித்து நாம் படிக்கின்றோம். எத்தனையோ பேரை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோன் நல்லபடியாகத்தான் மனம் திரும்பினான். தன்னுடைய மாயவித்தைகள் எல்லாம் பொய் என்று சொல்லி அதை உதறி போட்டவனாக அப்போஸ்தலர்களை பற்றி கொண்டவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய ஒரு துர்க்குணம் என்னவென்று பாருங்கள். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கின்றேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இங்கே பாருங்கள், இந்த மனம் திரும்பிய இந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோன் பரிசுத்த ஆவியை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தான். ஆகையினாலே உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். எப்படியாவது வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து விட வேண்டும், நம்மை அநேகர் புகழ வேண்டும், நம்மை நோக்கி அநேகர் ஜெபிக்க வர வேண்டும் என்று கருதுகின்றார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அவனுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வரமானது ஒன்று இருக்கிறது. எல்லோரும் சுவிசேஷர்களா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் மூப்பர்களா? எல்லோரும் அப்போஸ்தலர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக தெரிந்து கொண்டு அஸ்திபாரக்கல்லாகி அந்த கல்லின் மேலே சபையை உருவாக்குகிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், பிரசங்கிமார்கள் என்று அநேகர் இப்படியாக கட்டப்படுகிறார்கள். இப்படியாக கர்த்தருக்குள்ளாக ஒரு சபையானது எழும்புகிறது. இது தேவன் தமது சித்தத்தின்படியாக சபையை உருவாக்குகிறார். இந்த மாயவித்தைக்காரனாகிய இந்த சீமோன் எப்படியாவது பரிசுத்த ஆவியை விலை கொடுத்து வாங்கிவிட வேண்டும் என்று அவன் கருதினான். அன்பான சகோதரனே சகோதரியே, ஏசாவை பற்றி நாம் நன்கு அறிவோம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம், சீர்கெட்டவனாக போய்விட்டான். ஏசா, யாக்கோபு மிகவும் சிறப்பானவர்கள் தான். ஏன் இந்த ஏசா மிகவும் சீர்கெட்டவனாக போய்விட்டான்? அவனுடைய தவறான எண்ணம், அவனுடைய தவறான சிந்தை தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. விசுவாசத்தை நம்மளை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தில் முடிவு வரையும் நிலைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஏசாவோ தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே ஆகாதவனாக போய்விட்டான். அதே போல இந்த மாயவித்தக்காரனாகிய சீமோன் ஆகாதவனாக ஒரு துன்மார்க்க மனிதனாக மாறுகிறதை நாம் காண முடிகிறது. இரண்டாவது காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இந்த இடத்துல இடைவிடாமல் என்று சொல்லும்போது நேரம் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருப்பது ஒரு சங்கிலி ஜெபம் என்று சொல்லுகிறார்களே, அதுவும் இல்லை.
ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கலாம், 5 வேளை ஜெபிக்கலாம், தானியேலை போல நீங்கள் ஜெபிக்கலாம். இப்படியாக நாம் நேரங்களை நாம் குறித்து கொண்டு இடைவிடாமல் ஜெபிப்பது, அதுவே இடைவிடாமல் ஜெபிப்பதாக இந்த வசனமானது நமக்கு காட்டுகிறது. எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். ஆக அவர் இடைவிடாமல் ஜெபித்திருக்கிறார் அந்த சபையாருக்காக. ஏன்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழக்கம் போல கெத்செமனே தோட்டத்திற்கு அங்கே ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றார். ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்து வைத்திருந்தார். அந்த இடத்திற்கு அதிகாலை இருட்டோடே ஒருவர் முகம் ஒருவர் பார்ப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு அங்கே கடந்து சென்று ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மில் எத்தனை பேர் அந்த விதமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றோம்? நாம் ஜெபிப்பதற்காக சில இடங்களை நாம் தேர்வு செய்யலாம், வீட்டு அறைகளை நாம் தேர்வு செய்யலாம், அல்லது ஊருக்கு வெளியிலே உள்ள ஒரு தோட்டத்தை நாம் தேர்வு செய்யலாம். ஜனநடமாட்டம் இல்லாத இடங்களை நாம் தேர்வு செய்து கொண்டு அங்கே நாம் ஜெபிக்கும்படியாக கடந்து செல்லலாம். ஆண்டவர் கூட சீசலோடு கூட கடந்து செல்லும் போது இவர்களை இங்கே ஜெபிக்கும்படியாக சொல்லிவிட்டு கல்லெறி தூரம் போய் அவர் ஜெபித்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு கல்லெறி தூரம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒருவேளை அந்த ஜெப சத்தம் அவருக்கு கேட்காதிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு தூரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவு தூரத்திலே போய் அவர் பரலோக பிதாவை நோக்கி ஜெபம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆக நாமும் கூட அந்த விதமான ஒரு சிந்தை உள்ளவர்களாக, ஜெபத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே இயேசுவானவர் ஜெபிக்க கடந்து சென்றதை பற்றி அங்கே நாம் வாசிக்கிறோம். 39 முதல் 42 வசனங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கடைசி மணித்துளி வேளைகள், அவரை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வரப்போகிறான், கடைசி வேளை ஆயிற்று. இதையெல்லாம் அறிந்த கர்த்தர் பிதாவை நோக்கி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று ஜெபம் பண்ணினார். எவ்வளவு உருக்கமான ஒரு ஜெபம் என்று பார்த்தீர்களா? இடைவிடாமல் வழக்கத்தின்படியே ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு கடந்து சென்றார். ஆக தொடர்ந்து அவர் அந்த இடத்திற்கு கடந்து சென்று ஜெபித்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அது மாத்திரமல்ல, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஆலோசனை, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்காரன் பிசாசு எப்பொழுது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு வருகின்றான். ஆகையினாலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று திருமறையானது நமக்கு போதிக்கிறது. சோதனை எக்காலத்திலும் வரும் பிரியமான சகோதரனே சகோதரியே, எனக்கு வந்த சோதனை எனக்குத்தான் தெரியும், யாருக்கு தெரியும் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகினாலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சோர்வுகள் வரும்போது அந்த சோர்வுகளை மேற்கொள்ளுங்கள். அநேகருக்கு கஷ்டங்கள் வந்த உடனே ஜெபத்தை மறந்து விடுகிறார்கள், ஆராதனைக்கு கடந்து செல்ல மறந்து விடுகிறார்கள், அல்லது வெறுத்து விடுகிறார்கள். எனக்கு இத்தனை சோதனை வந்ததுக்கு அப்புறம் நான் வாழ வேண்டும், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தது. உங்களுக்கும் எனக்கு வரக்கூடிய சோதனை ஏமாத்திரம். அதையெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் பிரியமான சகோதரர்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். சபையானது நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சபையிலே மூப்பர்களை நியமித்தார்கள், ஊழியக்காரர்களை நியமித்தார்கள், அப்போஸ்தலர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டார்கள். ஆகையினாலே ஒரு தீர்மானம் செய்தார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம், பந்து விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதியல்ல என்று சொல்லி
இந்த காரியத்திலே முழு கவனத்தை செலுத்தினார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, திருச்சபையாரே, உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய சபையானது வளர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் சபையிலே நல்ல பல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஜெபிக்கிறதிலே நீங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பேதுருக்காக சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்களோ அதே போல நீங்கள் திருச்சபையாக சேர்ந்து சபையின் வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். கர்த்தர் அதுக்குரிய ஞானத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பாராக. ஷார்ட் பிரேக். எமது தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் வெளியீடுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் செய்தி வேளையிலே சந்திப்போம். அன்பானவர்களே, நாங்கள் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இந்த மந்த்லி மேகசினை உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். அது மாத்திரமல்ல, CD DVDக்கள், தேவ செய்திகள் எங்களிடத்தில் இருக்கிறது. வானொலியில் வந்த தேவ செய்திகள், தொலைக்காட்சியில் வந்த தேவ செய்திகள், இவைகள் அடங்கின இந்த CD DVDக்களையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். பெட்டி சகோதரி அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா என்ற ஒரு அருமையான புத்தகம். கேன் மேன் ஃபைண்ட் த வே டு காட். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட எங்களோடு கூட எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வானொலியிலே வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய 3 வால்யூம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வால்யூமிலும் 52 செய்திகள் அடங்கிய புத்தகம். இவைகள் தேவை இருந்தாலும் உங்களுக்கு உடனே நாங்கள் அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். 3வது காரியம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று திருமறையானது போதிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்தே ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மிகவும் உண்மையான ஒரு வார்த்தை. மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது, ஆவி உற்சாகமாக இருக்கிறது. இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சம் நினைக்கிற காரியங்களை ஆவி நிறைவேற்றாதிருக்கிறது, ஆவி நினைக்கிற காரியங்களை மாம்சம் நிறைவேற்றாதிருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாக செயல்படக்கூடிய சூழலிலே நாம் இருக்கின்றோம். ஆகையினாலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்தே ஜெபம் பண்ண வேண்டும். இந்த விழித்திருந்து ஜெபிப்பது என்பது அனைவருக்கு மிகவும் ஒரு கசப்பான ஒரு கீரையை போல் இருக்கிறது. அதிகாலையில் எழுவது மிக மிக கடினம். அதிகாலை தூக்கத்தான் மிகவும் இன்பமாக இருக்கும். ஒரு ஏசி காற்று அடிப்பதை போல இருக்கும் ஒரு சூழல். அந்த நேரத்தை அதிகமாக விரும்புவார்கள். இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று தூக்கத்தை விரும்புவார்கள். ஆனால் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றார். இந்த அதிகாலை ஜெபம் மிகவும் அற்புதமானது பிரியமானவர்களே. இந்த அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த ஞானத்தை தேவ சமூகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய மூதாதையர்களை பாருங்கள். கோழி கூப்பிட அங்கே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே சேவல் கூவுகிறது. சேவல் கூவும்போது அவர்கள் அதிகாலையிலே வேலைக்கு கடந்து செல்வார்கள். முதலாவது ஒரு முறை சேவல் கூவும், இரண்டாவது ஒரு முறை சேவல் கூவும், மூன்றாவது ஒரு முறை சேவல் கூவும். இதவே அவர்கள் மணியாக அடையாளமாக வைத்திருப்பார்கள். அதிகாலை எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பே சில வேலைகளை எல்லாம் முடித்து விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பாருங்கள், மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள், நோயற்ற ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். அன்பானவர்களே, அதிகாலையில் எழுந்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும். தாய்மார்கள் அதிகாலையில் இருந்து வீட்டுக்கு தேவையான காரியங்களை சமைக்க ஆரம்பிக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் அதிகாலையில் இருந்து இந்த நாளினுடைய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். சூரிய உதயமாயும் சூரியனுடைய வெயில் நம்மில் படும் அளவிற்கு நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். ஆகையினாலே பிரியமானவர்களே,
சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆகையினால்தான் சீசர்களுக்கு கூட ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டுக்கொண்டார். நாம் முதல் வருட கூட்டங்களிலே விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறோம். அது அன்றோடு நாம் விட்டு விடுகிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்திலே சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது, ஆனால் மாம்சத்திலே பலவீனம் அடைகிறோம். மாம்சம் சோர்ந்து போகிறது, ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. தேவன் நமக்கு தந்த ஆவினாலே நாம் பலமுள்ளவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆனால் பிசாசானவன் இந்த மாம்சத்தின் இச்சையை அவன் விதைக்கின்றான், கண்களின் இச்சையை விதைக்கின்றான், ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வருகிறான். இவைகளினாலே மாம்சம் சோர்ந்து போகிறது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 1:12 சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனைகள் எல்லாருக்குமே வரும். உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே சோதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். எனக்கு வந்த சோதனை யாருக்குமே வராது என்று சொல்வீர்கள், தவறு. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையிலே ஒரு சோதனை வருகிறது. ஆகையினால்தான் யாக்கோபு சொல்கிறார், இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதில் நாம் சோர்ந்து போவோம் என்றால் உம்முடைய பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே அதை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீங்கள் சோதனைகளை சகித்து ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷன், உண்மை உள்ள ஒரு மனுஷி என்பதை நீங்கள் நிரூபித்து காண்பிக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் செய்த அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஜீவ கிரீடத்தை பெறத்தக்கதாக ஓடுங்கள், பெறத்தக்கதாக முயற்சி எடுங்கள். நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் ஒருவேளை அந்த ஜீவ கிரீடத்திற்கு புறமானவர்களாக நீங்கள் போய்விடுவீர்கள். ஆகையினாலே பிரியமானவர்களே, ஒருவனும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக நீங்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கும்படியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 45-46 வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர்களும் நித்திரை அடைய ஆரம்பித்தார்கள், தூங்க ஆரம்பித்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர் அவர்களை எழுப்பி சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் இப்படி நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களோ ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். அதுவும் ஆண்டவரோடு கூட கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவரோடு கூட இருக்கிறார். அப்ப அவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? காரணம், சோதனையினாலே பிடிபட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, சோதனைக்காரன் பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான், நித்திரையை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலியை போல் இருக்கிறது. அது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. தேவனோடு கூட உறவாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை தேவனுக்கு நாம் சொல்லக்கூடிய தருணங்களாக இருக்கிறது. சபைக்காக, குடும்பத்திற்காக, நாட்டிற்காக, சமுதாயத்திற்காக, தேசத்திற்காக, உலக அளவில் இருக்கிற ஜனங்களுக்காக, உலக அளவில் நடைபெற்று வருவதான உன்னதமான கர்த்தருடைய வேலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒருவேளை ஜெபிக்காதவர்களாக இருப்போம் என்றால் சத்துரு நாம் நித்திரை செய்யலே களைகளை வந்து விதைத்து விட்டு கடந்து சென்று விடுவான். அவன் களைகளை விதைக்காமல் நான் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்புடையவளாக நீங்கள் நானும் இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். நாம் தேசத்திற்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி அங்கே தன்னுடைய தோழிகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது 127 நாடுகளிலுமே
யூதர்கள் கொல்லப்படும்படியாக இருந்தார்கள். அதிலிருந்து காக்கப்பட்டார்கள். எப்படி? எஸ்தருடைய ஜெபம் அந்த விதமாக இருந்தது. 127 நாடுகளில் இருந்த யூதர்களை ரட்சித்தது என்று நாம் சொல்லலாம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கடல் கடந்து இருக்கிறதான ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ உன்னுடைய ஜெபமானது காப்பாற்றும். மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஜனங்களே அந்த ஜெபமானது காப்பாற்றும். சிறைச்சாலையிலே வேதனையோடு கூட அனுதினம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை அது காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீ தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். உனக்காக மாத்திரமல்ல, உன்னை சுற்றியுள்ள ஜனங்கள் யாவருக்காக நீ ஜெபிக்க வேண்டியவளாக இருக்கின்றீர்கள். இந்த விதமான ஒரு ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அங்கே அழைத்து சென்றிருந்தார். ஆனால் அவர்களோ சோதனைக்குட்பட்டு தூக்கத்தின் ஆவியை பிடித்தவர்களாக நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி. நிறைய பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆவியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பார்த்து கொண்டு இவர்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து ஏளனமாக நாம் பேசிவிடக் கூடாது. நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். நீதான் அவர்களை நிமிர்த்தி பிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அந்த சபைக்கு அதை எழுதுகிறார். நான் நிறையாக காணவில்லை என்று சொல்லுகிறார். அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளை அறியாதிருப்பாய் என்று சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதற்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு மணி துளி வேளைகளை கூட நாம் வீணடித்து விடக்கூடாது. எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களை சிறப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை குறித்து நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலே மனம் திரும்ப வேண்டியவைகளாக இருக்கின்றோம். நாம் விழித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்கிறார். நாம் இப்பொழுது கேள்வி நேரத்தை கடந்து செல்வோம். எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ண வேண்டுமா? எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணு வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எந்த சமயத்திலுமே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். எல்லாருக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆவியிலே நாம் ஜெபம் செய்ய வேண்டும். மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை அனுதினம் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை குறித்து நாங்கள் அதிகமாக தியானம் செய்தோம். எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் சகல ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஆவி எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். சோதனைக்கு உட்படாதபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களை பலப்படுத்தி அல்ல வேண்டுமா நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், சபையார்கள், சகோதர சகோதரிகள், பொதுவான ஜனங்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கர்த்தர் தாமே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அவர்களுக்கு தந்து உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்களுக்கு வளர்ச்சி அடையத்தக்கதாக விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் தந்தல்ல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.